அத்தனை சடுதியாக விழுந்த கட்டிடங்கள் எல்லாம் எங்கு இருந்தன பார்த்தீர்களா? கரையிலே விளிம்பு போட்டோ. அது இதெல்லாம் எந்த வகையிலே இதற்கான அதிகாரங்கள் கிடைக்கப்பட்டன? எனக்கு அது பெரும் தயக்கமாக இருக்கிறது. இப்படி செய்ய முடியாது. அதுக்கு உரித்தானவர்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும், நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். இப்பொழுது ஆனால் இவர்கள் எல்லாம் கையை நீட்டுவது, விரலை காட்டுவது அரசாங்க பக்கம். சுனாமினாலா அல்ல இப்போது நடந்த வெள்ளப்பெருக்காலா பொருளாதாரம் கூடுதலாக பாதிப்படையது என்று சொன்னால் இம்முறை பொருளாதாரம் கூடுதல் பாதிப்படைந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் தற்பொழுது இந்த பாரிய இயற்கை அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த விதம் இது சம்பந்தமாக கலவையான விமர்சனங்கள் இருக்குது. ஒரு ஊடகவியலாளர்கள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை? நேர்மையான முறையில் அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அதாவது இப்பொழுது எங்களுக்கு தெரியும், இலங்கையில் சீரற்ற காலநிலை, திக்துவா புயலின் பாதிப்பு எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நாளாந்தம் வெளியாகின்ற செய்திகளில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உடனுக்குடன் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் இலங்கையில் ஆங்காங்கே எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற செய்திகள் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும் செய்திகளாக அமைந்திருக்கின்றது. வெளியாகின்ற காணொளிகள் பார்க்கும் போது நெஞ்சம் பதவதைக்கின்றது. அவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் தான் இலங்கையில் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் செய்வதறியாது, எங்கு செல்வது, என்ன செய்வது என்று தெரியாமல் பல இடங்களில் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஒரு தரப்பினர் அரசாங்கத்தை கடுமையாக குறை கூறுகின்றார்கள், விமர்சிக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் இதை சரியாக முகாமைத்துவம் செய்யவில்லை. பார்லிமெண்ட் உறுப்பினர் சாணக்கியன் கூட சொல்லியிருந்தார், இந்த அரசாங்கம் மக்களை வேண்டுமென்றே படுகொலை செய்திருப்பதாக ஒரு கருத்தினை உபயோகித்திருந்தார். ஆகவே இப்படித்தான் இன்றைய நாட்டின் நிலைமையும் நாட்டின் அரசியல் நிலைமையும் இருக்கின்றது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உண்மையாகவே மக்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய போகிறார்கள், அரசாங்கம் அடுத்து என்ன செய்ய போகின்றது, என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நாங்கள் நிச்சயமாக பேசியாக வேண்டும். அவை இதெல்லாம் பேசுவதற்கு நாங்கள் இன்று தயாராக இருக்கின்றோம். என்னோடு எழுதியிருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் ஐயா துரை அவர்கள். வணக்கம். வணக்கம் தில்ஷா. மழை பெய்கின்றது, மண் சரிகின்றது, வெள்ளம் போடுகின்றது, கொழும்பிலே போடுவதெல்லாம் அனர்த்தம். எங்கும் செல்லவில்லையா நீங்கள்? ஒரு ஊடகவியலாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர், எங்காவது சென்று உதவிகள் செய்யலாம், நிவாரணப் பொருட்களை சேகரித்து சென்று ஒவ்வொரு பகுதிகளுக்கு வழங்கலாம். ஏன் எதுவும் செய்யவில்லையா? அழைத்தவுடன் வந்து விட்டீர்கள். உண்மையிலேயே நீங்கள் சொல்வது ஒரு பெரும் கடமை. அது செய்யவில்லை என்றது ஒரு பக்கம், அது செய்வதற்கான அமைப்புகளை உருவாக்குவது இன்னொரு பக்கம். உண்மையிலேயே டில்ஷான், உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்ததி இடைவெளி ஒன்று இருக்கிறது. நான் முதல் சந்ததி, நீங்கள் அடுத்த சந்ததி. இப்போது சாதாரணமாக சமூக ஊடகங்களை பாவிக்கக்கூடிய சமூக ஊடகவியலாளர் சொல்லப்படுபவர்கள் இரண்டு சந்ததிகள் சிந்தனையில் குறைந்த, அதாவது நான் சொல்வதாக இருந்தால் வயதிலே இரண்டு சந்ததிகள். சிந்தனையை பொறுத்த மட்டும் அந்த சமூக ஊடகத்தை பாவிப்பவர்கள் அதே சிந்தனையில் தான் பாவிக்க வேண்டும். அதன் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட், அதே சந்தைப்படுத்தல் உத்தி, இப்படி தான் பாவிக்கணும். அப்படி பாவிக்கும் போது நான் ரெண்டு சந்ததி முன்னால் வந்தவர். சில வேளைகளில் எமது சிந்தனை அதுக்கு தவறாக இருக்கலாம். உண்மையிலே இப்போது இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்களை பாவிக்கிற இளைஞர்களை நான் நினைத்து அதிகம் பெருமைப்படுகிறேன். என் காலங்களில் நான் இளையவனாக இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே. இன்று 16 வயதிலிருந்து 30 வயதில் இருக்கக்கூடிய யாரையுமே பார்க்க முடியவில்லை. எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை திறந்தோ, ஃபேஸ்புக் குரூப்பை திறந்தோ நாங்கள் எல்லாம் விலகாலமும் பேசி திட்டி கொண்டிருந்தோம். இவர்களே தான் தவறான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள். இன்று இயக்கமே அவர்கள் தான். கோஸ் எடுக்கிறார்கள், ஏதோ எடுக்கிறார்கள், சமைக்கிறார்கள், அதனை படம் பிடிக்கிறார்கள். விளம்பரப்படுத்தல் வேறு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால் என்ன நடக்கிறது? பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு விடயம் போய் செய்கிறது, நடக்கிறது. தலைவணங்குகிறேன், இந்த இளைஞர்களை தலைவணங்குகிறேன். நான் இதை முன்கூட்டி யோசிக்கவே இல்லை இப்படி ஒரு மாற்றம் நிகழும் என்று. இன்னொரு இந்த சந்ததி இடைவெளியில் வந்து இன்னொரு விஷயம் டில்ஷான், எங்களுடைய காலகட்டத்திலே ஊடகவியல் என்றது ஒரு புனிதம் தோய்ந்த ஒரு துறையாக இருந்தது. ஒரு மருத்துவர் எவ்வளவு தூரம் அனர்த்தத்திற்கு அல்லது அனர்த்த முகாமைத்துவத்திற்கு அதிகம் தேவைப்படுகிறாரோ அதை அந்த அளவு அல்லது அதை விட கூடுதலாக ஒரு ஊடகவியலாளர் தேவைப்பட்டார். ஏனென்றால் விழிப்புணர்வு அல்லது அறிவுறுத்தல்கள் அல்லது தகவல்களை வழங்கி காப்பாற்றும் நடவடிக்கை, இவை அத்தனையுமே உண்மையாகவே ஊடகவியலாளர்களுடைய விரல் நுனிகளிலே தான் இருந்தன, இன்றும் இருக்கின்றன. எனவே அது சார்ந்த செயல் என்றதும் ஒரு புனிதமான செயல்தான்.
நான் நினைக்கின்றேன் ஊடகவியலாளராக அவ்வகையான ஒரு செயல் செய்யும் போதும் கூட இவ்வகையாக உதவி செய்து கொண்டிருக்கும் உத்தமமான செயற்பாடோடு எங்கள் தகவலும் சேர்ந்து ஒருமித்ததாக இந்த மனிதர்களை எங்கள் மக்களை ஓரளவு இந்த இன்னல்களிலிருந்து வெளிப்படுத்த உதவும் என்று அதனால்தான் நான் என்னுடைய முழுமையான கடமை என்னவோ அதை செய்யலாம் என்று வந்திருக்கின்றேன். அதன் பின்னர் மன நிறைவுக்கு ஆத்ம திருப்திக்கு நிச்சயமாக இந்த நிவாரண பணிக்கு செல்வோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் நிவாரணம் என்று சொல்லி நாங்கள் பணிபுரிந்த காலகட்டத்திலே எப்படி முதலாக நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று. ஆகவே அது இன்றும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது ஒரு பெரிய விடயம். நிச்சயமாக செல்வேன். நான் அதைவிட அதிமுக்கியமான விடயங்கள் இப்போது நாங்கள் பரிமாறுவதற்கு தேவையாக இருக்கின்றன என்பதை பதிவு செய்கிறேன். நிச்சயமாக. ஆகவே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக எங்களுடைய தேவையும் மக்களுக்கு இந்த நேரத்தில் எந்தெந்த விடயங்கள் அவசியமாக தேவைப்படுகின்றது அதை பேசத்தான் நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். ரைட், நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இப்போது மலையகம் தான் இன்று இந்த இயற்கை அனர்த்த கால பகுதியிலே மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதான இடம் என்றால் மலையகம் தான். பார்க்கும் இடமெல்லாம் மண் சரிவு, இன்னும் மக்களால் சென்று பார்வையிட முடியாத பல இடங்கள், உதவி கிடைக்காத பல இடங்கள் இருக்கின்றது. அவை இப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களாக, மலையகம் மாத்திரமல்ல இலங்கையின் ஏனைய அனைத்து பகுதிகளிலும் பாதிப்பு தான், பாதிக்கப்பட்ட மக்களாக தற்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இலங்கையிலே அதிக உயிரிழப்பு ஏற்படுத்திய மிக பெரும் இயற்கை அனர்த்தம் என்றால் அது 2004 டிசம்பர் 26 வந்த சுனாமி தான். அதன் பின்னர் பார்த்தோமாக இருந்தால் 2025 இந்த டிட்வா புயல் வருகிறது. டிட்வா என்ற சொல் ஏமன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் முன்மொழிந்திருந்தாலும் கூட, பெயர் வைத்தாலும் கூட தமிழுக்கும் அதிகம் பொருந்துகிறது. நீங்கள் எப்பயாவது யோசித்தீர்களா? அது டிட்வாவை திருப்பி பாருங்க, வாட்டி, மக்களை வாட்டி எடுத்திருக்கிறது. மரமக புயல் தானே, சுற்றி அந்த சொல்லையும் சுற்றி மக்களை வாட்டி எடுத்திருக்கின்றது. இதில் நாங்கள் எனது தனிப்பட்ட சமூக தளத்திலே கூறியிருந்தேன், சமூக வலைத்தளத்திலே கூறியிருந்தேன், இலங்கையினுடைய தென் பிராந்தியத்திலிருந்து வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாழ்வு அமுக்கம் சுழற்சி முறையிலே ஒரு டிட்வா புயலை உருவாக்கி கிழக்கு கரையோரமாக நிலத்துடன் சார்ந்து கொஞ்சம் உள்ளே வந்து அப்படியாக முல்லைத்தீவுக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான இடைவெளியால் நகர்ந்து சென்றிருக்கிறது. இதுதான் நாங்கள் பார்த்த காட்சி. இதிலே ஒரு மையப்புள்ளியிலே சுழன்றால் தில்ஷான், இந்த சுழற்சியினுடைய விட்டம் எப்போதும் முகிலை பாரிய அளவிலே சுழலச் செய்யும். அப்போது நாங்கள் இதுவரையும் பார்த்த இடம்தான் தெற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்த அந்த மையப்புள்ளி. ஆனால் அதன் சுழற்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய சுழற்சி முகில்களால் வந்திருக்கு. அதான் மழை. இது எங்கே போய் அடித்திருக்கிறது? இலங்கையினுடைய வரைபடத்தை பார்த்தால் இலங்கையினுடைய மத்திய மலைநாடு கூடுதலாக இந்த நீங்கள் இலங்கை இரண்டாக பிரித்தீர்களாக இருந்தால், இது இலங்கை இரண்டாக பிரித்தீர்களாக இருந்தால் இரண்டாக வெட்டியதன் கீழ்ப்பகுதியிலே தான் மத்திய மலைநாட்டினுடைய 95% பிரதேசங்கள் இருக்குது. மாத்தளை மாவட்டத்தினுடைய ஒரு சில எல்லைகள் மாத்திரம்தான் அதை தாண்டி மேலே வருகிறது. ஏனையவை அனைத்தும் தெற்கு மேற்கு கிழக்கு தென்கிழக்கு சார்ந்த பிரதேசங்களில் தான் இருக்கின்றன. இங்கே நீங்கள் பார்த்தால் நீங்கள் கொங்கலையை பார்க்கலாம், சூரியகந்த போன்றவை தென் மாகாணத்திலிருந்து மேலே பார்க்கக்கூடிய ரத்னபுரம் மாவட்டத்தின் பின்புறத்தில் இருக்கிற சிகரமான இடங்கள். பதுளை மாவட்டத்தினுடைய சிகரமான இடங்கள் என்று நீங்கள் பார்த்தால் நமனுக்குள்ள மடில் சீமை. மத்திய மலைநாட்டின் மத்திய சிகரம் என்று சொல்லப்படும் இடங்கள் என்று சொன்னால் பிதுரு தலகளை, மற்றது நாங்கள் சொல்லுவோம் சிவனொளி பாதமலை. சிவனொளி பாதமலையினுடைய எல்லை எங்கே இருக்கிறது? ரத்னபுரிக்கு அருகிலே. ரத்னபுரி தான் மறுபக்கம். நீங்கள் ரத்னபுரியாக செல்லலாம் சிவனொளி பாதமலைக்கு. மறுபக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஓரளவு கிழக்கு மாகாணத்தையும் வடக்கே இருந்து பார்க்கும்போது எந்த உயரமான சிகரம் தெரியும் என்று சொன்னால் நக்கிள்ஸ் தான் தெரியும். நக்கிள்ஸிலே தான் நாங்கள் சொல்வதாக இருந்தால் கம்மடுவை, கரகஹதென்ன போன்ற, மற்றது ரிவர்ஸ்டன் போன்ற உயரமான சிகரங்கள் இருக்கின்றன. நீங்கள் இலங்கையில் அதிகூடியமான மழை வீழ்ச்சி 504 மில்லிலிட்டர் மழை பெய்த இடம் கம்மடுவை. இப்போது நான் சொல்லும் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த சுழற்சி எங்கே பட்டதென்றால் சிகரமான மலைகளிலே படுகிறது. நமனுக்குள்ள மடுசிம்ம போன்ற இடங்களிலே பட்டு வரும்போது, குறிப்பாக நாங்கள் பார்த்த ராவணல்ல போன்ற தியலும, துன்ஹிந்த போன்ற ஆறுகள், மலை நீர்வீழ்ச்சிகள் வெள்ளப்பு காடாக ஓடின. மறுபக்கம் மத்திய மலைநாடு நீங்கள் சிவனொளி பாதமலைக்கு அருகாமல் உள்ளால் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனொளி பாதைக்கு முன்முனையில் இருக்கக்கூடிய இடங்கள் என்று சொன்னால் மஸ்கெலிய, மௌசாக்கல்ல, நோட்டன் பிரிட்ஜ், லக்ஷபான போன்றவை இருக்கின்றன. இதன் மூலமாகத்தான் கலனியால்
வருகிறது. மறுபக்கம் நாவலப்பிட்டிய தொலஸ்பாகைக்கு கீழால் விஓஏ என்ற ஒரு ஆறு கரவன் எல்லைக்கு போய் சேருகிறது. இது ரெண்டும் சங்கமிக்கும் இடத்திலே தான் கல்லணை கங்கை பெருக்கெடுக்கிறது. அதனால்தான் இந்த ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தார்கள், கொழும்புக்கு ஹங்கல்லையிலிருந்து முகத்துவாரம் வரையிலான பிரதேசம் அதிக பாதிப்புக்குள்ளாகும் பிரதேசம் என அந்த இடத்திலே தான் அத்தனை ஆறுகளும் ஒன்று திரண்டு ஒன்றாகின்றன. இதே போன்றுதான் மகாவலி கங்கையும் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் மாத்தலை தாண்டி செல்லும் போதுதான் அதிகப்படியான நீரை வரத்தை அதிகம் உள்ளெடுத்து செல்கின்றது. அதனால் தான் நீங்கள் பாருங்கள், மகாவலியை தடுப்பணையாக கொண்டு வருவதற்கு கொத்மலே பொல்கொல்ல இது விக்டோரியா ரந்தனிகல ரன்தம்பே லவ்கல்லோய நீங்கள் என்ன மாதுவோய கல்லோய திய சேனநாயக சமுத்திரம் வரை நீங்கள் மகாவலியினுடைய நீரை தேக்கி வைக்கின்ற செயற்பாடு விவசாயத்துக்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இவையெல்லாம் நிரம்பி 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 வழிகிறது. அப்போது தாழ்வு நில பகுதியில் இருப்பவர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே நான் முதல் சொன்னது போன்று இந்த சுழற்சி முறையிலே வந்த இந்த முகில்கள் இந்த சிகரங்களிலே அடித்து சேமித்து அதன் மூலமாக வந்த நீரினால்தான் எங்களுக்கு இந்த நீர் வரத்து அதிகமாக இலங்கையில் இருக்கும் 103 இலங்கையை சுற்றி 103 ஜீவ நதிகள் 365 நாட்களும் நிரந்தரமாக புதிய நீரை கடலுக்குள் கொண்டு செல்லும் நதிகள் இருக்கின்றன. பழைய நீரை வைத்து சேமிக்கும் நதிகள் அல்ல. அப்படி என்ன இலங்கையினுடைய நீர்வரத்தையோர்கள் நினைத்து பாருங்கள், மிக வளமான நாடு. இந்த 103 ஆறுகளும் புதிய நீரை வெள்ளக்காடாக கொண்டே இந்த இந்து சமுத்திரத்திலே சங்கமித்திருக்கின்றது. இது ஒரு பாதகமான ஒன்றுதான். இவை அனைத்தும் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றன? மத்திய மலைநாட்டிலே. மத்திய மலைநாட்டில் நாங்கள் உயரமான இடம் என்று சொல்லுவது பீதுரு தலாகலை. சரி, நுவரெலி அங்கே இருக்கிறது டிஷா, பீருத்தராக்கள் அடிவாரத்தில். நீங்கள் நுவரெலியா டவுனுக்கு போனீங்கன்னா நுவரெலியா நகரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மலை தான் தெரியும். எது தெரியும்? ஆனால் நுவரெலியாவில் எப்படி வெள்ளம்? ஒரு மலை அவ்வளவு நீரை அழைத்து வந்து விட்டிருக்கிறது என்றால் அதற்கு கீழே இருக்கின்ற பல மலைகளிலே எவ்வளவு நீர் சேர்ந்து போகும். இந்த நீர் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஒரு விடயத்தை பாருங்கள், மண் எப்படி தோன்றுகின்றது? முதல் கரங்கள் கரங்களிலே மழை நீர் பட்டு அரித்து நதி நீர் ஓடி அதை அரித்து அதனால்தான் நதி ஓடுகின்ற அந்த அருவியான அந்த இடம் சில இடங்கள் சென்றதுக்கு பிறகு முழுமையாக மண்ணாக இருக்கும். இப்போ மகாவலியை பார்த்தீங்கன்னா மகாவலி என்ற பேரே அதிக மண்ணை கொண்டு வர்ற ஒரு நதி என்ற சிங்கள பேர்லேருந்து தான் வருகிறது. இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? கண்டிக்கு பிறகுதான் எக்கச்சக்கமான மண் இருக்கும். அதுக்கு முதல் அத்தனை கரங்கள்லையும் தேய்ச்சி மண்ணை கொண்டு வரும். இப்படித்தான் மண் உருவாகி இருக்கணும். மண் உருவாக்கப்பட்டதன் பிறகு அந்த கரங்களுக்கு மேலே இருக்கிற வன்முறை உருவாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அதிலிருந்து தாவரங்கள் வந்திருக்கணும். இப்போ மழை அதிகம் பட்டு முகில் அத்தனை நீரும் அந்த கல்லோடு உள்ளுக்கு ஒண்டித்திருக்கு. இப்போ மேலே இருக்கிற மண் ஸ்திரமாக ஒட்டி கொண்டு இருக்குமா? இல்லை தானே. இப்போ மரம் வேர் பிடிச்சி கொண்டு இருக்குமா? இல்லை தானே. நீர் அதிகம் போக அது கலண்டு சென்று விடும். நாங்கள் எதிர்பாராதது என்று நான் சொல்லுகின்ற எனது அனுபவத்திலே வெள்ளப்பெருக்கல்ல, நாங்கள் எதிர்பாராமல் விட்டது இம்முறை மண் சரிவை நாங்கள் பெரிதாக யோசிக்கவில்லை. ஆனால் அதிகப்படியான மண் சரிவு தான் இம்முறை பலரை காவு கொண்டிருக்கிறது. குழந்தைகளிலிருந்து பார்க்கும் போதெல்லாம் மனம் கனதியாகிறது. இருப்பினும் இதற்கு மூல காரணமாக இருப்பது மண் சரிவு. நான் நினைக்கிறேன் ஆரம்பத்திலே கடுகண்ணாவு பகுதியில் அன்றைய தினம் 16-17ஆம் தேதி எதிர்வு கூறல் மாதிரி காட்டியது. நிச்சயமா அதுதான் எதிர்வு. இதில் இன்னொன்றையும் நாங்கள் யோசிக்க வேணும் தில்ஷான். இது நான் உங்களோடு பேசும் விடயங்களை நீங்கள் பாருங்கள். அடிப்படையிலிருந்து தேடி கொண்டு வந்து பேசுறது தான் பேசுறது. மேலே தொழில்நுட்பத்தை வச்சு பேசல, அடிப்படையாக இருந்து பேசுகிறேன். ஏன் அடிப்படையாக இருந்து பேசுகிறோம்னா அடிப்படை ஒருபோதும் மாறாது. குறிப்பாக இந்த வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் இலங்கையில் இந்த குடியிருப்புகளை தொழிலாளர் குடியிருப்புகளை அமைக்கும் போது பெருந்தோட்டமாக இருக்கலாம், ஏனைய இடங்களாக இருக்கலாம், அடிப்படையை வைத்துத்தான் அவர்கள் செய்தார்கள். அதனால்தான் இன்று வரை அவ்வகையான பாலங்கள் கட்டுமானங்கள் நிலைத்து நிற்கின்றன. நீங்கள் கேட்கலாம் இப்போது உடைஞ்சிருக்கேன். அதுக்கு நாங்கள் அதை வெட்டி செய்த வேறு விடயங்களும் அதெல்லாம் நீர்வரத்து ஒரு நிலையில் நின்று சடுதியாக வளர்ந்ததனால் உடைச்சு கொண்டு போகிறதும் ஒரு காரணம். ஆனால் இதற்கு முன்னர் வந்த வெள்ளப்பெருக்கிலே அதையெல்லாம் உடைபடவில்லை. ஏனென்றால் அதற்கான அமைப்புகளை உருவாக்கியிருந்தார்கள். இலங்கையிலே ஒரு 98 விதமான இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தொழிலாளர் குடியிருப்புகள் பெருந்தோட்டத்திலே மிகவும் பாதுகாப்பான இடங்களிலே தான் ஆங்கிலேயர்களாக அமைக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னரங்கள் கட்டுமானங்கள் தான் சடுதியாக தவறான முறையிலே செய்யப்படக்கூடாத இடங்களிலே செய்து வந்திருக்கு. மீறிய பெற்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கூட
அங்கே மக்கள் குடியிருப்பு கட்டப்படக்கூடாதுன்னு அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் தான் நடந்திருக்கின்றன. இப்போ நாங்கள் பார்த்த அத்தனை சடுதியாக விழுந்த கட்டிடங்கள் எல்லாம் எங்கிருந்தன பார்த்தீர்களா? கரையிலே விளிம்பு போட்டு அது இதெல்லாம் எந்த வகையிலே இதற்கான அதிகாரங்கள் கிடைக்கப்பட்டன? யார் இதுக்கான இந்த கட்டடம் கட்ட போறோம்னு சொல்லி அதுக்கான அனுமதியை கொடுக்கும்போது இந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யார்? எனக்கு அது பெரும் தயக்கமாக இருக்கிறது. இப்படி செய்ய முடியாது. பாருங்கள், இப்படி பெரும் அனர்த்தம் வரும்போது தான் எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே இதை விட இன்னும் தொடர்ந்து ஏதாவது அனர்த்தம் வந்தால் இதை தாங்கக்கூடிய சூழல் அங்கே இருக்கிறதா? ஆகவே என்னை பொறுத்த மட்டில் இப்போது இருக்கக்கூடிய இந்த அனர்த்தம் அதிகப்படியாக நாங்கள் அறிவுறுத்தல்கள் அல்லது இது சார்ந்த விழிப்புணர்வு அற்ற தன்மையால் ஏற்பட்ட மிக பெரும் விளைவு என்று தான் நினைக்கின்றேன். அதற்காக காவு கொள்ள கொடுத்தவர்கள், காவுபடுத்தப்பட்டவர்கள் எல்லாம் அப்பாவி பொதுமக்கள். இதற்கு அதுக்கு உரித்தானவர்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும், நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். அதே நேரம் ஒவ்வொரு அரசாங்கமும் வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று கட்டி கொடுக்கறதுக்கு இடம் கொடுத்து விட்டா காணுமென்று கட்டப்படக்கூடாத இடத்தை எல்லாம் கொடுக்க போய் வந்த விஷயம். இதெல்லாம் மிக நேர்த்தியாக தேடப்பட வேண்டிய விஷயங்கள். இதுதான் இப்போது இருக்க வேண்டிய மிக முக்கியமான செயல். ஏனென்றால் யார் இதை கொடுத்தார்? நிச்சயமாக. ஆனால் பார்க்க வேண்டும் இப்பொழுது. ஆனால் இவர்கள் எல்லாம் கையை நீட்டுவது, விரலை காட்டுவது அரசாங்க பக்கம். ரைட். இப்போ மக்கள், நான் கேட்டேன், இப்போ நீங்கள் இதை எப்படி உருவானது, இந்த காலநிலை எப்படி மாற்றமானது என்பது குறித்து நல்ல ஒரு ஆழமான விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ வீடுகளில் இழந்திருக்கின்றார்கள். நினைக்கின்றேன் 15,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டிருக்கிறது, சேதமாக இருக்கின்றது. சில வீடுகளை பார்த்தால், காணொலிகள் பார்த்தால், வீடு இருக்கின்றது, அதில் கதவின் மேல் வரை சேரு புகுந்து அதை இனி ஒன்றுமே செய்ய முடியாது. இனி அது அப்படியே தான் இருக்க போகின்றது. இதை நாங்கள் இப்படி பார்க்க வேண்டும். எந்த கேள்விக்கு வருகிறேன் தெரிகிறது திஷான். நாங்கள் முதல் செய்ய வேண்டியது ரெஸ்கியூ அண்ட் அதாவது தேடல், மற்றது தேடல் மூலமாக பாதுகாக்கிறது. மக்களை இனம் கண்டு, பாதிக்கப்பட்டவர்கள் இனம் கண்டு அவர்களை, அதாவது உயிருடன் இருப்பவர்களை மீட்கும் பணிகளை செய்ய வேண்டும். சில இடங்கள் நாங்கள் இன்னும் தெரியாது, பலர் மக்களோடு தொடர்பு கொள்ள முடியாமல் மாட்டுப்பட்ட இடங்கள் இன்னும் இருக்கின்றன. இப்போ அதை முதலில் செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய தலையாய முதல் கடமை. அது ஒரு பக்கம். இரண்டாவது, அதற்கு பின்னர் மீட்பு நடவடிக்கைக்கு பின்னர் உடனடியாக நடமாடும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்போ 2 நாட்கள் குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், உணவில்லை. ஆனால் அவர்கள் மீட்டியாச்சு, எங்கே போக முடியாத இடத்துல மீட்டாச்சு. மீட்டதற்கு பின்னர் முதல் செய்ய வேண்டியது என்ன? அவர்களது ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. ஆகவே உடனடியாக மருத்துவ முகாம்கள், மருத்துவம் சார்ந்த விடயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் எலிக்காய்ச்சல் என்று சொல்லப்படுகின்ற சிறுநீரினால் வரக்கூடிய காய்ச்சல்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. இதுதான் மிகவும் பாதிப்பு. சொறி, சிரங்கு, புண்ணுள்ளவர்களுக்கு இலகுவாக வரும். ஆகவே அது மலேரியா, டெங்கு எல்லாவற்றையும் விட இது நாங்கள் சொல்லுவோம் டயரியா, தொடர்ச்சியாக மலம் செல்லுதல், இது போன்ற விடயங்கள் வரலாம். ஏனென்றால் நீர் சரியில்லாத இடத்து இந்த மாதிரியான வியாதிகள் வரும். ஆகவே இப்போது மக்கள் வாழ்வதற்கு ஏதோ வழி இல்லாமல் அந்த நீரை எடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்கும். உடனடியாக அதை சீர் செய்வதற்கான மருத்துவ மற்றது ஆரோக்கிய செயற்பாடுகள் உடனடியாக இரண்டாவதாக செய்யணும். முதலாவது ரெஸ்கியூ, இரண்டாவது, மூன்றாவது இடைத்தங்கல் முகாம்கள். இப்போது பலர் இடம் விட்டுட்டார்கள். நானும் நீங்களும் சொல்கிற மாதிரி இப்போ நாங்கள் சமூக ஊடகத்திலோ எந்த பெரும் ஊடகத்திலோ நாங்கள் எப்போதும் என்ன செய்கின்றோம்? கருணை காட்டி கொண்டு இருக்கின்றோம். இது ஒரு புது ட்ரெண்டாக வருது. இப்போ என்ன பார்த்தா எல்லாரும் தவறுன்னு நினைக்கலாம். நான் அதிக மனிதம் உள்ளாள். ஆனால் இந்த கருணையை காட்டி கொண்டு இருக்கிறதே ஒரு விமர்சிப்புக்கும், இந்த கருணையை காட்டி கொண்டு இருக்கிறதே நாங்கள் நல்லவேன்னு காட்டி இன்னொரு 1 மில்லியன் ஒரு ஃபாலோவர்ஸ் எடுக்கிறதுக்கு உரிய வேலையாக நாங்கள் செய்ய இயலாது. ஏன்னா கருணை யாருக்கும் காட்டலாம், அது இல்லை விஷயம். உடனடியாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய விடயம் என்ன? இப்போது அவர்களை நாங்கள் இடைத்தங்கல் முகாம்கள் வைத்ததன் பின்னர் அவர்களுக்கு தேவையான உணர்வு, சமைத்த உணவு, இவை போன்றவற்றை தொடர்ச்சியாக அவர்கள் சரியான நிலை வரும் வரை தொடர்ச்சியாக கொடுத்தல். ஒரு நாள் போயிட்டு கொடுத்துட்டு வரதில்லை, தொடர்ச்சியாக கொடுத்தல். இப்போ நாங்கள் போய் உணவு பண்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறோம். நீங்கள் எப்பயாவது அதை பற்றி கணிச்சிருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒருவராக இடைத்தங்கல் முகாமில் இருக்கிறீங்க. நாங்கள் இது சுனாமி காலத்துலேருந்து செய்திருக்கிறோம், எனக்கு அனுபவம் இருக்குது. நேராக போய் கொடுத்துருப்போம், எல்லாமே இருக்கும். ஆனால் அவர்களுக்கு தேவையானது கொஞ்சம். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆகவே வீசுவார்கள், அல்லது அதை இன்னொரு பிஸ்னஸ் ஆகும். இதை நாங்கள் யோசிக்கணும். ஆகவே அதை சமைத்து கொடுப்பதற்கான திட்டங்களை அரச நிறுவனங்களோடு, குறிப்பாக இந்த கிராமிய அரச அத்தாரிட்டிஸ்,
அவர்களோடு நாங்கள் பேசி இதை தொடர்ச்சியாக செய்வதற்கு முன்வைக்க வேண்டும். இதன் பிறகு நீங்கள் அடுத்ததை பார்க்க வேண்டும். ஒவ்வொருவர்களுக்கும் ஏற்பட்ட நட்டங்கள் என்ன? இப்போது இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை லில்ஷான், நாங்கள் பார்த்து பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று அதிகப்படியாக ஏழைகளாக இருப்பார்கள், அல்லது நடுத்தர வர்க்கத்தினராக இருப்பார்கள். உயர்ந்த வர்க்கத்தினர் இந்த மாதிரியான பாதிப்புகளும் முகம் கொடுக்க வாய்ப்பில்லை. கொடுத்திருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கான வலிமை அவர்களுக்கு இருக்கு, பொருளாதார வலிமை. இவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வறுமையில் இருப்பவர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அவர்களுடைய மூலதனமே அவர்கள் வீட்டில் வைத்திருந்த சின்ன சின்ன பொருட்களாக தான் இருந்திருக்கு. இப்போ அந்த பொருட்கள் இழக்கப்பட்டிருந்தால் வேலை என்னவாக இருக்கும்? இதிலே முக்கியமாக கூலி வேலையாட்கள் அதிகமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அன்றாடம் உழைத்துத்தான் அவர்கள் உண்பார்கள். அவர்களுக்கான தொழில் என்ன? மற்றது இப்போது என்ன அவர்களது தொழிலுடைய நம்பகத்தம் எப்படி இருக்கின்றது? இது சார்ந்து அவர்களை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதை விட பொது சொத்துக்கள் பாரிய அளவில் இழக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் என்னிடம் கேட்கவில்லை இந்த கேள்வி. உண்மையிலேயே ஒரு கேள்வி கேட்கலாம். சுனாமினாலா அல்ல இப்போது நடந்த வெள்ளப்பெருக்காலா பொருளாதாரம் கூடுதலாக பாதிப்படைந்து சொன்னால் இம்முறை பொருளாதாரம் கூடுதல் பாதிப்படைந்திருக்கிறது. ஏன்னால் அதிகப்படியான பாலங்கள் உடைந்திருக்கின்றது, பிரதான வீதிகள் உடைந்திருக்கின்றன, பொது போக்குவரத்து எல்லாம் போக்குவரத்து இல்லாமல் போய்விட்டது. பல பாடசாலை கட்டிடங்கள் உடைந்திருக்கின்றன. அளவையில் அரச அச்சகத்திலே லட்சக்கணக்கான நூல்கள் வெள்ளத்தில் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. சரியா? இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இப்போ கன்சியூமர்ஸ் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி, நுகர்வோர் செயற்பாட்டு அதிகார சபை இப்போது அறிவித்தல் விட்டிருக்கிறது. யார் யார் அதிகப்படியான விலையில முறைப்பாடு செய்ய சொல்லி. அப்படி என்றால் இதையும் ஒரு வாய்ப்பாக கொண்டு சைத்தான் மனத்தோடு இருக்கும் மக்கள் இருக்கிறார்கள் என்றது இன்னும் கவலையா இருக்கு. ஆகவே இந்த வியாபாரிகள் எப்போதும் இப்படித்தான். அதை நாங்கள் பார்க்க வேண்டும். இது தவிர இப்போது மக்கள் போக்குவரத்தை செயற்படுத்துவதாக இருந்தால் அத்தனை மாவட்டங்களுக்கும் எரிபொருள் செல்வதற்கான வாய்ப்பை நியாயப்படுத்த வேண்டும். இப்படி எக்கச்சக்கமான சவால்கள் இன்னும் இருக்கின்றன. இப்போது நாங்கள் முதலாவது நிலையில் தான் இருக்கின்றோம். இத்தனை சவால்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இதன் பின்னர் மீண்டும் ஒரு மழை பெய்தால் எந்த வகையான பாதிப்பு வரும் என்று சொல்லி தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு பின்னர் புனர் நிர்மாண செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அதன் பின்னர் மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டத்தை முன்வைக்க வேண்டும். இது இலங்கை அரசால் மாற்ற முடியாது. ஏலவே 17,000 வீடுகள் இழக்கப்பட்டிருக்கின்றன. 17,000 குடும்பங்களுக்கு வீடு இல்லை என்று ஐக்கிய நாடுகள் தரவுகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இது ஆரம்ப கட்டம்தான். ஆகவே ஆரம்ப கட்டம் இது என்றால் நிச்சயமாக அது அதிகரிக்கக்கூடும். உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இவை எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். முதல் வேலை மீட்பு நடவடிக்கை. மீட்பு நடவடிக்கைக்கு தேவையானவற்றை நாங்கள் வழங்க வேண்டும். அதை செய்த பின்னர் அடுத்த கட்ட மருத்துவ நடவடிக்கை, 3வது இடைத்தங்கள், 4வது அவர்களை தொடர்ந்து வலிமைப்படுத்தும் நிகழ்ச்சி நிரல். இப்படியாக பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் வெறுமனே உதவி என்ற பொருள் இதுதான் மாத்திரம்தான் உதவி என்று நினைக்க முடியாது. இப்போது நானும் நீங்களும் தேவைப்படுவோம் மருத்துவ முகாமைக்கு, நானும் நீங்களும் தேவைப்படுவோம் வேறு விடயத்துக்கு. ஆகவே நாங்கள் இதற்கான தயார் படையணியை உருவாக்க வேண்டும். எங்கிருந்த படையணி எடுப்பீர்கள்? நமது மக்களிடம் எடுக்கணும். ஆகவே இவற்றை சரியே வர செய்வதன் ஊடாகத்தான் இவ்வகையாக அனர்த்த முகாமைத்துவ செயற்பாட்டை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். இப்போது எமக்கான பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இதுதானே உண்மையிலே நாங்கள் செய்ய வேண்டிய பணி. ஆகவே இதை நமது மக்கள் புரிந்து அதற்கேற்ற நடவடிக்கையை செய்ய வேண்டும். இன்னும் ஒன்று, இந்த காலகட்டத்திலே தான் கருணை என்ற பொருளே பல ஏமாற்ற நடவடிக்கைகள் நிகழ்ந்திருக்கின்றன. சுனாமி காலகட்டத்திலே தான் பல தடவைகள் நிகழ்ந்திருக்கின்றன. இதையும் தாண்டி தில்ஷான், இலங்கையர்களுக்கு அனர்த்தம் புரிதல்ல. யுத்தத்தாலும் பல இடைத்தங்கள் முகாம்களை கண்டோம், சுனாமியாலும் கண்டோம், இப்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு. ஆனால் இலங்கையர்களுக்கு இருக்கக்கூடிய மனிதம் உலகத்தின் எந்த நாட்டுக்கும் இல்லை என்பது அசைக்க முடியாத எனது தனிப்பட்ட நம்பிக்கை. மீண்டும் நிச்சயமாக ஜனாதிபதியின் உரையில் கூட அவர் கூறுகின்றார், நாட்டு மக்களின் மீது அவருக்கு பாரிய நம்பிக்கை இருக்கின்றது. ஒவ்வொரு தரப்பையும் அவர் குறிப்பிட்டு கூறுகின்றார். ஆகவே அந்த நம்பிக்கையுடன் மீண்டும் பூச்சியத்தில் இருந்தாவது நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஆரம்பிக்க நாம் தயார் என்ற ஒரு நம்பிக்கையை வழங்கியிருக்கின்றார். ஆகவே இறுதியாக நான் உங்களுக்கு கேட்கின்றேன், இந்த அரசாங்கம் தற்பொழுது இந்த பாரிய இயற்கை அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த விதம், இது சம்பந்தமாக கலவையான விமர்சனங்கள் இருக்கிறது. ஒரு ஊடகவியலாளர்கள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை 2 பக்கம் பார்க்க வேண்டும். அனுபவம் என்றது உண்மையாகவே ஒரு மிக பெரும் முதிர்ச்சி நிலை. அதுபடி பார்க்கும்போது இந்த அனுபவம் இந்த அரசுக்கு அதிகம் இருந்திருந்தால் இன்னும் வினைத்திறனாக செய்திருக்கலாமோ என்ற கேள்வி என்ன இருக்கிறது.
இப்போ நீங்கள் உங்களிடம் அந்த கேள்வி இல்லாமல் நீங்கள் இந்த கேள்வி என்னிடம் கேட்டிருக்க மாட்டீங்க. இது ஒன்று இருக்குது, இந்த கேப் இருக்குது. இன்னொரு பக்கம் நாங்கள் சொல்லுவோம் இன்னசென்ட்னு சொல்லி, அப்பாவித்தனம் என்று. எந்த ஒரு பணமும் எடுக்காமல் மக்கள் உண்மையாகவே சரியான முறையிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே இந்த அரசின் கரிசனை 100க்கு 100% முடியும். ஆனால் இங்கே இந்த அனுபவமின்மை, அதாவது உடனடியாகவே அவசர கால சட்டம் போடுவது, உடனடியாக அத்தனை அமைச்சுக்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து சகல திட்டங்களை இதற்குத்தான் அவசர கால சட்டம் என்று பெயர். இவை அனைத்தும் செய்வதற்கான அனுபவம் ஒன்று இருக்கிறதல்ல, இதிலே ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தாமதமாக வேணும், நேர்மையான முறையில் அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. ஏனென்றால் இதற்கு முன்னர் அனைத்த நேரங்களிலே செயற்படாத அளவிற்கு அரச நிறுவனங்கள் முன்வந்து மக்களுக்கான தேவைகளை முன்கொண்டு வருவதில் முன்னிக்கின்றன. அப்போ அதையும் நாங்கள் சொல்ல வேணும். அப்போ இரண்டும் இருக்கிறது. நான் எதிர்க்கட்சி அல்லவே இதை பற்றி சொல்கிறதுக்கு. நான் இலங்கையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதன். அப்போ நான் உண்மையை தானே சொல்ல முடியும். இதுதான் யதார்த்தம். ரைட். அவை இன்றைய இந்த நேர்காணலில் இலங்கை முகம் கொடுத்த இந்த பாரிய இயற்கை அனர்த்தத்தின் பின்னர் மக்கள் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விதியில் நாங்கள் பேசியிருந்தோம். அதே போல அரசாங்கம் இதை சரியாக முகம் கொடுத்ததா, முகாமித்துவம் செய்ததா என்ற ரீதியிலும் நாங்கள் நிறைய விடயங்களை நீங்களும் இப்போ நாங்கள் சொன்ன ஒவ்வொரு தலைப்பிலையும் ஒரு மருத்துவரை கொண்டு வந்து மருத்துவம் சார்ந்த விடயங்கள், மற்றது இப்போ சிறு கைத்தொழில், அது மீண்டும் விவசாயத்தை மீண்டும் விவசாயம் வச்சு சார்ந்த பிரதிநிதிகளை கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சி, இடைத்தங்கல் முகாம்கள் அடுத்த முகாமித்துவ அமைச்சிடமிருந்து ஒருவரை கொண்டு வந்து இடைத்தங்கல் முகாம்களுடைய செயற்பாடு என்று நான் நினைக்கின்றேன். ஒவ்வொரு தலைப்புகளும் அது சார்ந்தவர்களை அழைத்து வந்து நாங்கள் பேசுவது சாலச்சிறந்தது. நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொண்டு போய் சேர்க்கூடியதாக இருக்கும். அவை நன்றி உங்களுக்கு எங்களோடு இணைந்து இவ்வளவு விடயங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிரிஷான். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இந்த பாரிய இயற்கை அனர்த்தம் சம்பந்தமாக இனி நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இலங்கையர்களாக மீண்டும் இந்த இலங்கையை நாட்டை கட்டி எழுப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இப்பொழுது ஒருவர் குறை கூறிக்கொண்டு இதை செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்வதை விட இனி நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், ஒரு நாடாக எப்படி எழுந்து மீண்டும் நடக்க போகின்றோம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே சிறப்பாக சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு மிகவும் பயனுள்ள பல தகவல்களை இன்று கஜமோகன் அவர்களை மூடு பகிர்ந்து கொண்டார். அந்த தகவல்களை மற்றவர்களும் பார்ப்பதற்கு பகிருங்கள் என்று கூறிக்கொண்டு நானும் விடைபெறுகின்றேன். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிகருடன் நான் டில்ஷான் வின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.